ஆமென். தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மளோடு கூட இடைபடுவாராக. யோபு எழுதின புஸ்தகமும் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். யோபு 10வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மளோடு கூட இடைபடுவாராக, நம்மளோடு கூட பேசுவாராக. நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என்னில் சுமத்தாதீர். யோபு 10:13 உம்முடைய பராமரிப்புன்னு இருக்குங்க. யோபு எனக்கு ஜீவனை தந்தும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினதுன்னு சொல்லி யோபு அந்த இடத்துல தன்னுடைய நண்பருக்கு அதை சொல்லுகிறத பார்க்கிறோம். உம்முடைய பராமரிப்பு, ஆண்டவருடைய பராமரிப்பு குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மளோடு கூட இடைபடுவாராக. அவருடைய பராமரிப்பை யார் சொல்கிறாருன்னா யோபு சொல்லுகிறார். நல்ல வாழ்ந்த ஒரு மனுஷன் சொல்லலை, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு மனிதன் சொல்லலை. யார் சொல்கிறான்னா துக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், வியாதியில் இருக்கிற ஒரு மனிதன், உடம்பு முழுவதும் புண்களால் நிறைந்து சாம்பலில் உட்கார்ந்துட்டுருக்கிற ஒரு மனுஷன். அவன் வாழ்க்கை முழுவதும் வேதனை, அவன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தை இப்போ அனுபவித்து கொண்டு இருக்கிறார் யோபு. நல்லா வாழ்ந்தவங்க ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லலை. கஷ்டத்தில் ஆண்டவரை பற்றி எப்படி சொல்லுகிறார் என்றால், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினதுன்னு சொல்லுறார். ஆண்டவர் பராமரிக்கலை, ஆண்டவர் அவரை சோதனைக்குள்ளே உட்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி வருதுன்னா, அவருடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. மனுஷன் மண்ணில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய நண்பர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல வராங்க. அதில் பில்தாத்துன்னு சொல்லி ஒரு நண்பர் பல காரியங்களை சொல்லுறார். அதற்கு மறு உத்தரமாக இந்த யோபு சொல்லுகிறது தான் இந்த அதிகாரம், இந்த வசனம். இந்த வசனத்தில் ஆண்டவர் யோபு சொல்லுகிறார், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை என்ன செய்து காப்பாற்றுகிறது. நம்மளால் சொல்ல முடியுமா? நம்மளுக்கு சுகம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டாலே ஏன் இந்த நிலைமைன்னு நம்ம சொல்லுறோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தாருன்னு சொல்லுவோமா? ஹாஸ்பிட்டலில் போட்டு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தாருன்னு சொல்லுவோமா? ஆக்சிடெண்ட் ஆகி அடிபட்டு இருக்கிறோம், அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தாருன்னு சொல்லுவோமா? ஏன் இப்படி பண்ணாருன்னு தான் கேட்போம். உங்கள் வீடெல்லாம் பிடுங்கிட்டு, என்ன ஜெனி, உங்கள் வீடெல்லாம் பிடுங்கிட்டு, வண்டியெல்லாம் பிடுங்கிட்டு, எல்லாத்தையும் உனக்கு பிடுங்கி உன்னை நடுத்தெருவில் உன்னை ஆண்டவர் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோ. நீ என்ன சொல்லுவ? ஆண்டவரே உம்முடைய பராமரிப்பு என்னை காப்பாற்றினதுன்னு சொல்லுவியா? நீர் என்னை பராமரிக்கிறீர் சொல்லுவியா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் சொல்லி யோபுவால் சொல்ல முடிகிறது. யாரால் இப்படி சொல்ல முடிகிறதுனா, யோபு உத்தமமும் சன்மார்க்கனும் என்று காண்கிறேன் என்று யோபு குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் சாட்சி கொடுக்கிறார். ஒரு உத்தமனாக நடக்கிற ஒரு மனுஷன் மாத்திரம்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிற ஒரு மனுஷன் மாத்திரம்தான் சொல்ல முடியும். கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாலோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என்னை பராமரிக்கிறாருன்னு சொல்ல முடியும். நீ வண்டியெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு, உன் வீட்டெல்லாம் பிடுங்கின பிறகு, நீ நடு ரோட்டில் நிற்கிற பிறகு நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஆண்டவர் இப்படி என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து என்ன செய்கிறார், எடுத்துட்டாரு சொல்லி நாம் தூஷிக்கிறவர்களாக இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறார், ஆனாலும் என்ன செய்கிறான்? முறுமுறுக்கிறான். தேவனிடத்தில் அன்பு இல்லை, ஆண்டவர் மேலே அன்பு இல்லை, ஆண்டவர் செய்த நன்மை மேலே நன்றி இல்லை. மனுஷனுடைய செய்த நன்றியை மறக்கிறோம். ஆண்டவர் செய்த அற்புதம், அவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறாரு, தெரியல, அவனுக்கு அன்பு இல்லை, முறுமுறுக்கிறான். இப்படிப்பட்ட காரியங்களில் இருக்கும்போது யோபு சொல்கிறாரு, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இந்த ஒரு அன்பு தான் நமக்குள்ள ஆண்டவரிடத்துல நம்ம வைத்திருக்கிற காரியம் நமக்குள்ளே வெளிப்படணும். இப்படிப்பட்டவர்கள் இடத்துல இருந்து தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஒரு மூத்த போதகர், ஒரு பெரிய போதகர் இருந்தார்.
அந்த போதகருடைய சபையில் ஆயிரக்கணக்கான பேர் ஜனங்கள் வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு பிரச்சனையினால் ஒருத்தர் 2 பேர் அந்த சபையை விட்டு போல, ஆயிரக்கணக்கானவங்க அந்த சபையை விட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த சபையுடைய எவ்வளோ வருமானங்கள் அடிப்படும், அந்த சபையுடைய தரிசனம் அடிப்படும். அந்த போதகர் அப்பொழுதும் மனம் தளராமல் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவர் ஜெபம் பண்ணார். வேலைக்காரனுடைய கண் தன் எஜமானை நோக்கி பார்க்கும் சொல்லி ஒரு பாடலே அந்த இடத்துல பிறக்க ஆண்டவர் உதவி செய்தார். அந்த வேலைக்காரனுடைய கண் எஜமானை நோக்கி பார்க்கும். என் சரீரத்தில் புண்ணு வந்தாலும் சரி, என் அவயத்தில் காயங்கள் ஏற்பட்டாலும் சரி, என் இருதயம் பலவீனப்பட்டிருந்தாலும் சரி, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம இருந்தாலும் சரி, என் கர்த்தர் என்னை பராமரிக்கிறார், அவருடைய ஆவி என்னை காப்பாற்றினதுன்னு சொல்ல முடியும். சிம்சோனுடைய ஆவியை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். சிம்சோன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகமும் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். சிம்சோன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், ஆண்டவரால் பிறக்கப்படணும்னு சொல்லப்பட்ட ஒரு மனுஷன், இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு கொண்டு வருகிற ஒரு மனுஷன். அந்த வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகமும் 15வது அதிகாரம். பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். போதும். ஒரு பெரிய சம்பவம் அந்த இடத்துல நடக்குது. 1000 பேர் பெலிஸ்தர்கள் இந்த சிம்சோனை கொல்லுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேலினுடைய ரட்சிப்பு இந்த சிம்சோன் மேலே உண்டாக போகுது. இப்போ 1000 பேரை கொல்றதுக்கான பலன் பரிசுத்த கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கின பிறகு 1000 பேரை கழுதையின் தாடையின் மூலயமா கொன்று போட்டுட்டான். இப்போ சிம்சோனுக்கு என்ன தேவைப்படுது? 1000 பேரை கொன்று போட்ட உடனே டயர்டு, அவனுக்குள்ளே ஒரு டயர்ட்னஸ் வந்துருச்சு. அவன் ஜீவனே போகிற அளவுக்கு இப்போ ஆண்டவரை நோக்கி கேட்குறான், இந்த பெலிஸ்தர் கையில் நான் விழ வேண்டுமான்னு நினைக்கிறான். கர்த்தர் இந்த சிம்சோனை எப்படி பராமரிக்கிறாரு பாருங்கள். இந்த சிம்சோன் யார்? வேசியின் இடத்துல போகிறான். ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். வேசியின் இடத்துல போகிறான். ஒரு பொண்ணை என்ன செய்கிறான்? எனக்கு பெண் கொள்ள வேண்டும் சொல்லி தகப்பன் இடத்துல கர்த்தருக்கு சித்தமில்லாததை செய்கிறான், ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்கிறான், ஆண்டவருக்கு சித்தமில்லாததை செய்கிறான். ஆனாலும் ஆண்டவருடைய அன்பை பாருங்க, அவனை பராமரிக்குது. அவ்வளோ ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு தாகம் ஏற்படுறது, தண்ணி இல்லை, சாகிற நிலைமையில் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் லேகின்ற ஒரு பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணி நீரூற்று அங்கே உண்டாக்கி அவன் அதை குடிக்கும்போது அவன் உயிர் பிழைத்ததுன்னு வசனம் இருக்குது. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அதை வாசிப்போம் என்றால் த ஸ்பிரிட் இஸ் ரிட்டர்ன்டு அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அவனுடைய ஆவியை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார், அவனுடைய ஆவியை ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார். உம்முடைய பராமரிப்பு ஆவியை காப்பாற்றும். அது உத்தமனுக்கு மாத்திரம் இல்லை, பாவியான மனுஷனையும் ஆண்டவர் காப்பாற்றுறார். ஒரு குஷ்டரோகி வருகிறான். 10 பேர் குஷ்டரோகி வருகிறாங்க. 10 பேரையும் ஆண்டவர் சுகமாக்கி ஆசாரியர் இடத்துல கொண்டு போகிறார். ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் ஆண்டவர் இடத்துல திரும்பி போகிறான். ஏன்? ஆண்டவர் என்னை பராமரித்தார் என்ற அந்த உணர்வு அவனுக்குள்ளே இருந்தது, அந்த நன்றி இருதயம் அவனுக்குள்ளே இருந்தது. பாவியான என் மேலே கிருபையாக இருன்னு ஒருத்தன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்குறார். இப்படி பாவிகளுக்கும் ஆண்டவர் பராமரிப்பு கொடுக்கிறார். நம்ம வீட்டில் இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவங்க இருப்பார்கள் என்றால், ஆண்டவர் அறியாதவர்கள் இருப்பார்கள் என்றால், அந்த பராமரிப்பு நமக்கு மாத்திரமில்லை, நம்மளை சுற்றி உள்ள ஜனங்களுக்கும் உண்டாகுது. யோசேப்பின் நிமித்தமாய் எகிப்து முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரிடத்தில் உத்தமமாய் நடப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்பீர்கள் என்றால், உங்கள் நிமித்தமாக உங்கள் பகுதி ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் மாறணும். நான் மாறும்போது என்னை சுற்றி இருக்கிற எல்லாம் மாறும். நான் மாறும்போது என்னை சுற்றி இருக்கிற எல்லா சமுதாயங்கள், காரியங்கள் மாறும்.
என் மனைவி மாற மாட்டா, என் கணவன் மாற மாட்டான், என் பிள்ளைகள் மாற மாட்டான். நான் கர்த்தரிடத்தில் மாற அந்த பராமரிப்பு எல்லாரிடத்துலையும் வரும். சிம்சோனுடைய ஆவியை கர்த்தர் காப்பாற்றினது போல ரட்சிக்கப்படாத நம்மளுடைய பிள்ளைகளினுடைய ஆவியை ஆண்டவர் காப்பாற்றுவார். அவங்கள சபைக்கு நிறைய கொண்டு வருவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது மாத்திரம்தான். ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை செய்வார். இப்போ யோசேப்பை ஆண்டவர் பராமரிக்கிறார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் யோசேப்பை எப்படி பராமரிக்கிறார் என்று குறித்து நாம் தியானிப்போம். ஆமாம், யோசேப்பு இப்போ எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான். பிரதானியும் தலையாரிகளுக்கு இஸ்மவேல் இடத்துல அவனை என்ன பண்ணியிருக்கிறாங்க, விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு வாலிபனை, விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு அடிமையை ஆண்டவர் பராமரிக்கிறார். ஆண்டவர் ஒரு திட்டம் இல்லாமல் யோசேப்பை அடிமையாக கொண்டு போகல. ஆண்டவர் ஒரு திட்டம் இல்லாமல் உங்களை ஒழித்து வாழ வைக்கல. ஆண்டவர் ஒரு திட்டம் இல்லாமல் எந்த காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதில்ல. கடன்பட்டவர்களும் முறுமுறுக்கப்பட்டவர்களும் திக்கற்றவர்களும் கைவிடப்பட்டவர்களும் தாவீதோடு கூட இருந்தாங்க. இவர்கள் எல்லாம் தாவீதோடு இருக்கணுன்றது ஆண்டவருடைய திட்டம். இந்த கடன்பட்டவனும் முறுமுறுக்கப்பட்டவனும் விடுவிக்கப்பட்டவனும் ஏதோ மலை தேசத்தில் ஒளிந்திருக்கலாம். அவன் அங்கே ஒளிஞ்சு இல்லை, போய் தாவீதின் இடத்துல இருக்கிறான். இது ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவர் அவர்களோடு கூட சேர்க்கப்பட்டு இருக்கிற ஒரு திட்டம். ஒரு திட்டம் இல்லாமல் கர்த்தர் எந்த காரியத்தையும் யாருடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய மாட்டார். யோசேப்பை எகிப்திலிருந்து எகிப்துக்கு விற்று போட்ட பிறகு விலைக்கு வாங்கினான்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தருடைய பராமரிப்பு அதில் பாருங்கள். 2வது வசனத்தை வாசிங்க. ஆமென். ஆண்டவருடைய பராமரிப்பு அதில் பார்த்தோம் என்றால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார். சந்தோஷமாக இருக்கும்போது ஆண்டவர் இருக்கிறார், நம்ம விசுவாசிக்கிறோம். நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். என் தேவைகளை சந்திக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் மாத்திரமல்ல, எகிப்துக்கு அடிமையாய் விற்று போட்ட சூழ்நிலையிலும், தண்ணி கிடைக்காம சிம்சோன் தவறின சூழ்நிலையிலும், யோபு உடம்பு முழுவதும் புண்களால் நிறைந்து வேதனையில் படுக்கப்பட்ட சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல பராமரிக்கிற தேவன். அவர் என்ன செய்கிறார், நம்மளோடு கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தனால அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் அவனை எகிப்தினுடைய அந்த வீட்டில் அவனை வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருக்கும்போது அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவனுக்கு செய்கிறார். 3வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால, அவர் உங்களை பராமரிக்கிறதுனால நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஜெயம் பெறும். நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி போடுவார். காரணம் என்ன தெரியுமா? உங்களை பராமரிக்கிறதுனால, அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால உங்கள் ஆவி காப்பாற்றப்பட்டிருக்கு. யோசேப்பினுடைய ஆவி காப்பாற்றப்பட்டிருக்கு. குழிக்குள்ளே தூக்கி யோசேப்பை போடுகிறாங்க. அங்கே வருகிற மீதியானவர்கள் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு இந்த யோசேப்பை விற்று போடுறான். அந்த சூழ்நிலையிலும் யோசேப்பை பராமரிக்கிறார். ஒருத்தனை தூக்கி விற்று போடுறாங்க. அடிமையை ஒரு ஒட்டகத்தில் ஒரு கூண்டில் வச்சு அவனை கொண்டு போவாங்க. அந்த கூண்டில் அவனை கொண்டு போகும்போது, அடிமையாக கொண்டு போகும்போதும் அவன் கர்த்தரை மறுதளிக்கலை. ஆண்டவர் அப்பொழுது அந்த யோசேப்பை பராமரிக்கிறார். நம்மளுடைய சூழ்நிலையிலும் அடிமையாக இருக்கிற நம்மளை ஆண்டவர் பராமரித்து இருக்கிறார், பராமரித்து கொண்டு இருக்கிறார்.
கர்த்தர் எகிப்து வீட்டில் கொண்டு போய் பராமரிக்கிறார். ஆமென். அதே ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். 39வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிப்போம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். இப்போ எங்கே போடுறான்? முதல்ல ஆண்டவர் அவனை விற்று போடும்போது அவனை பராமரிக்கிறார். இப்போ ரெண்டாவது ஒரு கட்டத்துக்கு ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். சிறைச்சாலை அனுபவம், பிரிசன், ஜெயில். இன்றைக்கு இருக்கிற ஜெயிலில் ஃபேன் இருக்குது தெரியுமா? அன்றைக்கு இருக்கிற ஜெயிலில் காற்றோட்டம் கிடையாது. அன்றைக்கி இருக்கிற சிறைச்சாலையில் நாற்றம் எடுக்கும். ரெண்டாவது சூழ்நிலைக்கு யோசேப்பு தள்ளப்படுகிறார். வசனம் அங்கே பார்க்கிறோம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அவன் சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அந்த சிறைச்சாலையில் இப்போ யோசேப்பு இருக்கிறான். ரெண்டாவது அனுபவம் வாழ்க்கையில். ஆண்டவர் அப்பொழுது அவனை கைவிடலை, அவனை பராமரிக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆண்டவருடைய பராமரிப்பை பார்ப்போம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்பொழுதும் பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை பராமரிக்கிறார். சிறைச்சாலை உணவு அவனுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு தெரியல. நல்ல ஒரு யாக்கோபு நல்ல ஒரு பணக்காரர், நல்ல ஒரு வீட்டில் இருந்து வாழ்ந்த மகன். அவன் வஸ்திரத்தை கூட பொறாமப்பட்டு சகோதரர்கள் எடுத்து போட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல வஸ்திரத்தை உடுத்தினவன் இப்போ எந்த வஸ்திரத்தை உடுத்துறான்? சிறைச்சாலை வஸ்திரத்தை. ஆசீர்வாதமாக இருக்கும்போது கர்த்தரை தேடுகிறதில்ல. சிறைச்சாலை போல் அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தரை நாம் துதிக்கிறது தான் ஆண்டவரிடத்தில் நம்ம பெற்ற ஜெயம். சிறைச்சாலையில் போடப்பட்ட பவுலும் சில யோவானும் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை துதிக்கிறாங்க. அந்த துதி அப்படிப்பட்ட காரியம்லாம் எங்கேருந்து வரும்னா, கர்த்தருடைய பராமரிப்பை நம்ம ருசிக்கும் போது, ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசிக்கும் போது, ஆண்டவருடைய நடத்துதலை ருசிக்கும் போது. எகிப்து வீட்டில் அடிமையாக இருக்கும்போதும் ஆண்டவர் அவனை பராமரிக்கிறார். சிறைச்சாலையில் போடப்பட்ட பொழுதும் ஆண்டவர் பராமரிக்கிறார். நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து வந்தவன் தான் நாளாம். இந்த ரட்சிப்பு எனக்கு இன்றைக்கு ஒரு ஊழியன் ஒரு அபிஷேகம் கொடுத்த ஒரு ஆண்டவர். அடிமைத்தனத்தில் இருந்து வந்த பொழுது அநேக விபத்து எனக்கு நடந்தது. விபத்து நடந்தபோது மரணமே எனக்கு நேரிடுகிற சூழ்நிலை இருந்தது. ஆமாம், அதுக்கு உண்டான காயந்தான் அதெல்லாம் உடம்புல நிறைய இருக்குது, காட்டலாம். ஆனாலும் கர்த்தருடைய பராமரிப்பு என் மேலே இருந்தது. ஆமென். ஆண்டவருடைய பராமரிப்பு அடிமைத்தனமாக இருக்கும்போது அந்த பராமரிப்பு இருந்தது. இன்றைக்கு இந்த ஊழியத்தை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து ஆண்டவர் நடத்துகிறார். இப்பொழுதும் போதுமான எங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு வருமானம் கிடையாது. ஆனாலும் ₹1 யாருக்கிட்டே கடன் வாங்காத அளவுக்கு அந்த பராமரிப்பு என்ன செய்கிறார்? தேவைகளை சந்தித்து கொண்டு வருகிறார். அதுதான் கர்த்தருடைய பராமரிப்பு. நீங்கள் சிறைச்சாலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய பராமரிப்பு இருக்கும். நீங்கள் கடன் வாங்கி ஒளிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய பராமரிப்பு இருக்கும். உங்கள் குடும்ப சூழ்நிலை கடினமாக இருக்கிறதா இருந்தாலும் கர்த்தருடைய பராமரிப்பு இருக்கும். அவருடைய பராமரிப்பு ஒருபோதும் என்ன செய்யாது? உங்களை விட்டு போகாது. ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 41:38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்று சொன்ன. ஆவி காப்பாற்றப்பட்டுச்சு. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினதுன்னு சொன்னது போல, யோசேப்பினுடைய ஆவியை போல, இந்த தேவ ஆவியை பெற்ற மனுஷனைப் போல வேற ஆவி இருக்கான்னு சொல்லி ஒரு எகிப்தினுடைய பார்வோன் சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய ஆவியின் விருத்தி அதிகமாயிருச்சு. அவன் ஆவி காப்பாற்றப்பட்டாச்சு.
இப்படி ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் காப்பாற்றுவார். அந்த வசனத்தை தொடர்ந்து நம்ம வாசித்து வருவோம்னா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை வீடுகளில் போய் வாசிங்க. பின்பு பார்வோன் 41வது வசனத்தை வாசிக்கிறேன். யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து எகிப்து தேசம் முழுவதும் அவனை அதிகாரியாய் கொண்டு போய் வைக்கிறான். முதல்ல அடிமையாக கொண்டு வரும்போது அவன் நினைக்கல, நான் இந்த எகிப்து தேசத்துக்கு பெரிய ஒரு அதிகாரியாக இருப்பேன். ரெண்டாவது சிறைச்சாலையில் போடும்போது அவன் நினைக்கல, கர்த்தருடைய பராமரிப்பு அவனோடு கூட ஆண்டவர் இருந்து அவனை ஆசீர்வதிக்க அந்த சூழ்நிலையெல்லாம் அவன் தாண்ட இப்போ என்ன ஆயிட்டு, கடைசியாக கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷன் ஒரு சாட்சி. இது யார் சொல்லணும்? தேவனை அறிந்த ஜனங்கள் சொல்லணும். தேவனை அறியாத ஜனங்கள் சொல்லுகிறாங்க, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவன் உண்டோ ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கும் அப்பா இப்படிப்பட்ட பராமரிப்பு நிமித்தமாய் எங்கள் ஆவிகள் காப்பாற்றப்பட தேவ ஆவியை பெற்ற மனுஷிகளாய் எங்கள் குடும்பம் இருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. இப்படி ஆண்டவர் இந்த யோசேப்பை தொடர்ந்து வழி நடத்தி வருகிறவராக இருக்கிறார். அவன் அநேக வஸ்திரங்களை உடுத்துறான். முதல்ல யாக்கோபு தன் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது ராஜரீக வஸ்திரத்தை அவன் உடுத்திருந்தான்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது அவன் அடிமையின் வஸ்திரத்தை உடுத்துறான். அடிமையாக விற்று போட்ட பிறகு அடிமையின் வஸ்திரம். மூன்றாவது சிறைச்சாலைக்கு போகிறான், சிறைச்சாலையின் வஸ்திரத்தை உடுத்துறான். நான்காவது இப்போது அதிகாரியின் வஸ்திரத்தை அவன் உடுத்துக்கிறான். ஆண்டவர் ஒவ்வொரு வஸ்திரத்தை அவன் வாழ்க்கையில் அனுபவித்து பராமரித்து கொண்டே வருகிறார். ஆண்டவர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வஸ்திரத்தில், இந்த அனுபவத்தில், எந்த அனுபவத்தில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நல்ல நாளிலே உங்களை எகிப்து தேசம் முழுவதும் ஆசீர்வதித்தது போல உங்கள் நிமித்தமாய், நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் நிமித்தமாய் கர்த்தர் அநேக காரியங்களை உங்களை ஆசீர்வதிப்பார். யாத்திராகமம் 15:23 வாசிப்போம். ஆமீன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அதில் பார்ப்போம். யாத்திராகமம் 15:23 எப்படி ஆண்டவர். ஆமீன். யாத்திராகமம் 15:23. கூடாதிருந்தது, மாறா என்று பெயரிடப்பட்டது. இப்போ ஜனங்களை ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது செங்கடலில் கடந்து இந்த ஜனங்களை கூட்டிக்கிட்டு வரார். கூட்டிகிட்டு வந்து இந்த செங்கடலில் ஜெயத்தை பார்த்த பிறகு இப்போ ஜனங்கள் போய்கொண்டு இருக்கும்போது தண்ணீர் தாகம் எடுத்துறது. இந்த தண்ணீரை குடிக்கும்போது அந்த தண்ணீர் எப்படி இருக்குது என்றால் கசப்பாக இருக்கிறது. அற்புதத்தை பார்த்த ஜனங்க இப்போ பராமரிப்பு ஆண்டவர் செங்கடலை 2 பிளந்த ஆண்டவர் தண்ணீரை கொடுப்பாரா மாட்டாரா? உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்த ஆண்டவர் இனிமேல் நடத்துவாரா மாட்டாரா? நடத்துவார். இப்போ தண்ணி தாகம் எடுத்துட்டு நியாயாதிபதிகளில் நம்ம பார்க்குற சிம்சோனுக்கு என்ன செய்கிறாரு? பள்ளத்தாக்க பிளந்து ஆண்டவர் தண்ணீரை கொடுக்கிறார். இங்கே தண்ணி கொடுப்பாரா மாட்டாரா? நிச்சயமாய் கொடுப்பார். ஆனால் இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க. இந்த முறுமுறுப்பை கூட ஆண்டவர் பெருசாக எண்ணாமல் அவங்கள பராமரிக்கிறார். ஆமீன். 19வது வசனத்தை வாசிப்போம். பார்வோனின் அதே அதிகாரத்தில் பார்வோனின் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்து கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேலே பின்னாடி வந்த பார்வோனுடைய சேனைகள் மேலே திரும்ப பண்ணினார். வெட்டாந்தரையில் நடந்து போகிறாங்க. சாதாரணமாக நடந்து போல கடல் 2 பிளந்து அந்த கடலுக்கு நடுவில்
இந்த ஜனங்களை நடந்து போகிற அளவுக்கு கர்த்தர் இந்த ஜனங்களை பராமரிக்கிறார். எத்தனை நாட்களோ எத்தனை வருடங்களோ எகிப்து தேசம் முழுவதும் பார்வோனு கீழே தலை குனிந்து அடிமையாய் வாழ்ந்த அவர்கள் இயேசுவானவர் கர்த்தராகிய தேவன் இந்த செங்கடலை ரெண்டா பிளந்து வெட்டாந்தரையில் அழக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்தின் வெட்டாந்தரையில் நடந்து கொண்டு போகிறார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி கொண்டு போவார் தெரியுமா? இப்படிப்பட்ட வெட்டாந்தரையில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் உங்களை பராமரிப்பார். இப்படி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரமான ஒரு பாதை, கடல் 2 பக்கம் நின்றுருச்சு. ஆனால் அந்த பாதைக்கு போகிறதுக்கு முன்பாக அவங்க செங்கடலை பார்க்குறாங்க, இதை நான் எப்படி கடப்போன்னு சொல்லி. இன்றைக்கி கடல் போல் உங்களுக்கு பிரச்சனை, கடல் போல் உங்களுக்கு கடன் காரியம், அந்த செங்கடலை போல் எனக்கு எதிர்காலம் தெரியாது. கடலில் போய் பார்த்தா கடலுடைய முடிவு நமக்கு தெரியுமா? தெரியாது. அது அப்படி நீளமாக இருக்கிறது மாத்திரம்தான் தெரியும். வானமும் கடலும் ஒன்றா சேர்ந்தது மாத்திரம்தான் தெரியும். கடலுடைய அளவு நமக்கு தெரியாது நின்று பார்த்தா. அது போல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது எதிர்காலம் தெரியாத ஒரு பிரச்சனை, எதிர்காலம் தெரியாத கடன் காரியங்கள் பார்க்கும்போது அது தெரியாது. ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க, மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கிறான், எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்கிறான். ஏன்னா இவன் தெய்வத்தை ஆராதிக்க போகிறேன்னு சொல்லி பார்வோன் வழிவிட்ட பிறகு எல்லாம் மூட்டை முடித்து எல்லா பிள்ளைகளோடு நிற்கிது. எல்லாம் கணவன் மனைவியாக குடும்பமாக எல்லாம் லைனாக வரிசை கட்டி நிற்கிறாங்க. அத்தனை லட்சம் ஜனங்கள் லைனாக நிற்கிறாங்க. ஆனால் நின்று பார்க்கும்போது வழி இல்லை. நீங்கள் ஆண்டவருக்காக வந்துட்டு ஆண்டவரை தேடுகிற நம்ம நின்று பார்க்கும்போது நமக்கு வழி தெரியாது. இப்போ ஆண்டவர் மோசையின் இடத்துல, ஊழியக்காரன் இடத்துல சொல்கிறார், உன் கையை நீட்டுன்னு. அந்த மோசை கையை நீட்டின பிறகு கடல் 2ஆய் பிளக்கிறது. வெட்டாந்திர வழியாய் கர்த்தர் அவங்கள நடத்திக்கிட்டு போகிறார். உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனையும் இதே போல தான். கடல் போல் அது முன்பாக இருக்கும். அந்த பிரச்சனையை ஆண்டவர் ஊழியக்காரனை கொண்டு ஜெபிக்கும் போது, கைகளை நீட்டும் போது, நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த பிரச்சனை 2ஆக பிளந்து போயிடும். நீங்கள் அதற்கு நேராய் நடந்து போகும்போது ஆண்டவர் வெட்டாந்தர மூலியமாய் உங்களை பராமரித்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை கைவிடாதபடி வழியை உண்டு பண்ணுவார். ஆமென். தாவீது அதனால தான் சொல்லுகிறார் சங்கீதத்தில், உம்முடைய வழியின்படி என்னை உயிர்ப்பியும் சொல்லுகிறார். உம்முடைய வழியிலே என்னை உயிர்ப்பியும். தாவீது ஒரு ராஜா, அவருக்கு வழி தெரியாதா? எப்படி நடக்கணும்னு தெரியாதா? ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? உம்முடைய வழியின்படி என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரிடத்தில் வழியை கேட்கும்போது ஆண்டவர் வழியை நமக்கு கொடுப்பார். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். மனுஷங்க உனக்கு காட்டுகிற வழி அல்ல, மனுஷன் உனக்கு சொல்லுகிற ஆலோசனை அல்ல. உன் மேலே கண்ணை வைத்து நான் உனக்கு காட்டுகிற வழி அவருடைய பராமரிப்புக்கு நேராய் அதை கொண்டு போக ஏதுவாக இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். பிரதியுத்தரமாக எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் அகப்பட்டான். அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி அவனை குற்றராக விட்டு போயிட்டாங்க. ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு கடந்து போகிறான். போகிற வழியில் கள்ளர்கள் கையில் அவன் அகப்படுகிறான். கள்ளர்கள் கையில் அவன் அகப்படும் போது அந்த கள்ளர்கள் அவனை என்ன செய்கிறாங்கன்னா, அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராக விட்டுட்டு போயிட்டான். இப்போது அந்த வழியாக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் அவனை கண்டு அவன் பக்கமாய் விலகி போனான். யார்? ஆசாரியன். ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், அவனை பராமரிக்கணும்னு அவனுக்கு தோணலை. அந்த ஆசாரியன் என்ன செய்கிறான்? அவனை பார்த்துட்டு அவன் பக்கமாய் விலகி போனான். 2வது ஒரு ஆள் வருகிறார். அந்தபடியே ஒரு லேவியன்
அந்த இடத்தில் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன் யார்? பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் யார் என்றால் தேவ சமூகத்துக்குள்ளே என்ன செய்கிறவன்? பணிவிடை செய்கிறவன், அவன் ஊழியம் செய்கிறவன். இந்த லேவியன் யார்? கர்த்தரால் ஊழியம் செய்யப்பட்ட ஊழியருடைய கோத்திரம், கர்த்தரால் வேலை செய்யப்படுகிற கோத்திரம். ரெண்டும் கர்த்தருக்கு வேலை செய்யப்படுகிற கூட்டம். இந்த ரெண்டு கூட்டமும் காயப்படுத்தினவனை பார்க்கலை. மூன்றாவது ஒரு மனுஷன் வருகிறான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகிறான். இந்த மனதுருக்கம் யாருக்கு இருக்குது? ஒரு ஆசாரியனுக்கு இல்லை, ஒரு லேவியனுக்கு இல்லை, சாதாரண ஒரு மனுஷன் சமாரியன், அவனுக்குள்ள அந்த மனதுருக்கம் இருக்குது. அவன் இப்போ என்ன செய்கிறான்? அந்த அடிப்பட்டவனை, அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இந்த பராமரிப்பினுடைய காரியத்தை பார்க்கிறோம். சமாரியன் பராமரிக்கிறான். லேவிய ஆண்டவரை பற்றி அறிந்தவன் பராமரிக்கலை. ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிறவன் பராமரிக்கலை. ஒரு சமாரியன், ஒதுக்கப்பட்ட ஒருவன், அவன் வந்து என்ன செய்கிறான்? அவனை காயங்களுக்கு எண்ணெயை பூசுகிறான். இதே போல் குற்றுயிராய் விடப்பட்ட ஜனங்கள் இங்கே அநேகமாக இருக்கிறாங்க. குற்றுயிராய் விடப்பட்ட ஜனங்கள் இந்த பகுதியில் அநேகமாக இருக்கிறாங்க. காயப்பட்ட ஜனங்கள் இந்த பகுதியில் அநேகமாக இருக்கிறாங்க. கஷ்டப்படுகிற ஜனங்கள் இங்கே அநேகமாக இருக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்கு என்ன செய்கிறான் என்றால், எண்ணெய் பூசி திராட்சை ரசத்தை எடுத்து காயங்களில் கட்ட, அந்த அவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்ல அந்த சமாரியன் பராமரித்தது போல கர்த்தர் இந்த வீட்டில், இந்த பகுதியில் நம்மளை வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் அவர்களுக்காக காயங்களை கட்ட, அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவங்க காயத்தை ஆற்ற, அவங்கள சத்திரத்தில் கொண்டு போய் விட, அப்படின்னா சபையில் கூட்டிகிட்டு வர ஆண்டவர் அப்படி அந்த சமாரியனை போல நமக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு கிருபையை கொடுப்பார். அந்த சமாரியன் அந்த அடிப்பட்டவனை பராமரிக்கிறான். நீங்களும் உங்களுடைய காரியங்களிலே பராமரிக்கும் போது ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினதுன்னு யோபு சொன்னது போல, ஆமேன். அந்த பராமரிப்பு மட்டும்தான் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும். அந்த பராமரிப்பு மட்டும்தான் ஒரு மனுஷனை ஜெயத்துக்கு நேராக கொண்டு வரும். துவர்ந்து போயிருக்கிற எலியாவுக்கு காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறார். அதான் பராமரிப்பு. கர்த்தர் எப்படியாவது நம்மளை நிச்சயமாய் பராமரிப்பார், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கடைசியாக அந்த வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்க 37வது வசனம், அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய். நீங்கள் மற்றவர்களை பராமரிக்கணும். ஒருத்தன் ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கிறான்னா என்ன செய்யக்கூடாது? ஸ்தோத்திரம், ஐயோ ஸ்தோத்திரம், யார் பெற்ற பிள்ளையோ பாவம் வேகமாக போய் விழுந்துட்டான் போல ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவர்களை கொண்டு போய் என்ன செய்யணும்? காயம் கட்டணும். கர்த்தர் உங்களை பராமரிக்கிறார். உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பராமரிப்பு நிமித்தமாக உங்கள் வீடுகளில் உங்கள் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்மளை பராமரிக்கிறவராக இருக்கிறார். நீயும் அந்தபடியே செய்யின்னு இயேசு சொல்லுகிறார். அவர் எப்படி என்னை பராமரிக்கிறாரோ, அவர் எப்படி என் மேலே இரக்கம் செய்கிறாரோ, அதே போல் நான் என்ன செய்யணும்? என் குடும்பத்தை பராமரிக்கணும், என் வீட்டை பராமரிக்கணும், என் ஊழியத்தை பராமரிக்கணும், கர்த்தர் கொடுத்த வேலைகளை பராமரிக்கணும். இங்கே இருக்கிற ஆத்துமாக்களை பராமரித்து ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்வார். தாவீது ஒரு பெரிய தவறு பண்ணுகிறார். ஜனத்தை எண்ணக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது எண்ணுகிறார். இப்போ தாவீது ஆண்டவர் கேட்குறார், 3 காரியத்தினால நான் உன்னை வாதிக்க போகிறேன்னு ஆண்டவர் ஒரு தண்டனையை கொடுக்குறார். ஆனால் தாவீது அந்த இடத்துல சொல்லுகிறார், ஆமேன், நான் மனுஷன் கையில் விழாதபடி கர்த்தருடைய கையில் விழுவதே நலம்னு சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரத்தில் விழுகிறேன்றார். அந்த இடத்துல ஆண்டவருடைய இரக்கம் அவர் மேலே இறங்கி கொஞ்சம் வாதையை மட்டும் கொடுத்து கொஞ்சம் ஜனங்களை தண்டிக்க ஆண்டவர் உதவி செய்தார். பராமரிப்பு, ஆண்டவருடைய பராமரிப்பு. அது ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா ஊழியத்தினுடைய பராமரிப்பை ஆண்டவர் பராமரிப்பார். குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால், இணைத்திருக்கிறார் என்றால் குடும்பத்தை நிச்சயமாய் பராமரிப்பார். அப்புறம் ஏன் எனக்கு சிறைச்சாலை அனுபவம்?
அப்படியே எனக்கு அடிமைத்தனத்தினுடைய ஒரு அனுபவம், அப்படியே எனக்கு கஷ்டத்தின் அனுபவம்னா அந்த அனுபவத்தின் மூலமாய் உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் பராமரிப்பார். உங்கள் ஆவி காப்பாற்றப்படும். ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் கூப்பிட்டு நீ பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்குறார். அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இது எல்லாம் உலர்ந்து போய் இருக்கிற எலும்புன்றான். இது எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட போகுது அப்படின்றப்போ அவனுக்கு புரியலை. உலர்ந்து போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கை, உலர்ந்து போய் இருக்கிற ஜப வாழ்க்கை, உலர்ந்து போய் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, உலர்ந்து போய் இருக்கிற குடும்ப ஆசீர்வாதம், உலர்ந்து போய் இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அதுதான் ஆண்டவருடைய பராமரிப்பு. கடைசியாக எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசனம் 37வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகமும் 37வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசனம் 37 அதனுடைய 4ஐ வாசிப்போம். ஆமென். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலை வேளையிலே கேளுங்கள். ஜபத்தில் உலர்ந்து போயிருக்கிற நம்ம, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலர்ந்து போயிருக்கிற நம்ம, ஆவியின் கனிகளிலே உலர்ந்து போயிருக்கிற நம்ம, கர்த்தரை தேடுகிறதிலே உலர்ந்து போயிருக்கிற நம்ம, ஆசீர்வாதத்தில் உலர்ந்து போயிருக்கிற நம்ம. உலர்ந்துனா என்னன்னா ஈரப்பதம் இல்லாத காய்ந்துன்னு அர்த்தம். உலர்ந்துனா என்னன்னா ட்ரைனஸ், வறண்ட, காய்ந்த, ஈரமில்லாத தன்மை. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வறண்டு போயிருப்பீங்கன்னா, ஜப வாழ்க்கையில் வறண்டு போயிருப்பீங்க என்றால், வேத வாசிப்பில் வறண்டு போயிருப்பீங்க என்றால், எதெல்லாம் நம்ம வறண்டு போயிருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் உலர்ந்த எலும்புகளே கேளுங்கள். 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த உலர்ந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. எனக்கு இதுக்கு மேலே நம்பிக்கை கிடையாது. எப்படி இந்த சபை இதுக்கு மேலே வளரும்னு சொல்லுகிற ஒரு நம்பிக்கை இல்லை. எப்படி என் ஊழியம் இதுக்கு மேலே வளரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லை. எப்படி என் குடும்பம் இதுக்கு மேலே வளரும், என் பிள்ளைகள் எப்படி வளருவாங்க. இன்றைக்கி என் மகன் சின்னதாக இருக்கிறான், இன்னும் தவிழல. நான் அவளுக்கு தவிழ்ந்த பிறகு இப்போ என்ன, எப்படி தவிழ்வான்ற ஒரு நம்பிக்கை, நடந்துருவானான்றது ஒரு நம்பிக்கை, நாளைக்கு நல்லா வருவானான்றது ஒரு நம்பிக்கை. இப்படி எல்லா விதமான நம்பிக்கையில் நம்ம உலர்ந்து போய் இருப்போம் என்றால், உங்கள் நம்பிக்கை எல்லாம் அற்று போயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவ்வளோதான். என் காரியம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும்போது கர்த்தர் கிரியை செய்கிறார். எல்லா முயற்சியும் நான் எடுத்துட்டு, எல்லா காரியத்தையும் நான் சந்திச்சுட்டு, எல்லா ப்ராப்ளம்ஸும் நான் சால்வ் பண்ணுவேன்னு நான் முன்னாடி நிற்கும்போது, முடியாதுன்னு நான் நினைக்கும்போது என் நம்பிக்கை அற்று போயிருச்சு. இதுக்கு மேலே இவனை நான் திருத்த முடியாது, இதுக்கு மேலே இவனை நான் நேர்வழியை நடத்த முடியாது, இதுக்கு மேலே என் குடும்பத்தை என்னால் நடத்த முடியாதுன்னு நம்பிக்கை அற்று போகும்போது கர்த்தர் அந்த இடத்துல செய்கிற அற்புதம். ஆமென். 14வது வசனத்தில் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆண்டவருடைய பராமரிப்பு. வறண்டு போயிருக்கிற உலர்ந்த எலும்புகளை உயிர்வடைய ஆண்டவரால் செய்ய முடியும். அந்த எலும்புகள் மகா சேனையாக எழும்பினது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் உலர்ந்து போயிருக்கிற எல்லா நம்பிக்கை, அற்று போயிருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் வீடு இதோடு கட்டப்படுமா, என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிருமா என்று உலர்ந்து போயிருப்போமானா, இன்னும் நான் ஆண்டவரிடத்தில் அதிகமாக வளரலையே, ஜெபிக்க முடியலே நினைக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் அவருடைய ஆவியை நம்மளுக்குள் அனுப்பி நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை இந்த தேசத்தில் வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். நம்பிக்கை அற்றுப்போன ஒரு வாழ்க்கை. பேதுருக்கு அதுக்கு மேலே ஒரு நம்பிக்கையே இல்லை. இயேசு வாழ்க்கையில் வருவார், அற்புதத்தை செய்வார்னு நம்பிக்கை இல்லாமல் படகுல மீன் இல்லாமல்
வருமானம் இல்லாமல் அவன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். வருமானம் இருந்தால் தான், மீன் பிடிச்சாதான் அவனுக்கு காசு. வருமானம் இருந்தால் தான் வீட்டில் என்ன செய்யும், என்ன சொல்லுவாங்க, கொலை எரியுதா தெரியல. இப்போ கேஸு, சரி கேஸ் எரியும். வேலைக்கு போனால் தான் எனக்கு காசு. பேதுருவுடைய சூழ்நிலை தான். நம்பிக்கை இல்லை. வலையை எந்த பக்கம் போடுறதுன்னு தெரியல. படகுல உட்காந்துட்டு இருக்கிறான். உலர்ந்த நம்பிக்கை, அற்றுப்போன ஒரு நம்பிக்கை. என் காரியம் வாய்க்குமா, இன்னைக்கு மீன் பிடிச்சாதானே எனக்கு காசு. நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. கர்த்தருடைய கரம் அவனை தாங்கும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த இடத்துல வரார். பேதுருவை நோக்கி சொல்கிறார், நீ இந்த திசையில் வலைய போடு. ஒரு மீனவன், அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல போட்டால் மீன் கிடைக்கும், எந்த இடத்துல போட்டால் மீன் கிடைக்காதுன்றது அவனுக்கு தெரியும். ஆனால் இயேசுவானவர் உலர்ந்த அந்த வறண்ட அந்த நம்பிக்கையிலும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்கும்போது அவன் உயிரடைகிற அளவுக்கு, அவன் ஆசீர்வாதம் படகு மூழ்கத்தக்க அளவுக்கு அவனை மீன்களினால நிரப்பினார். ஆண்டவர் நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலையில் நம்மளை நடத்துவார். யோபு சாதாரணமாக இந்த வார்த்தையை சொல்லலை. மனைவி இருக்கிறா, பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, எல்லா பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. அவன் ஜீவன் மாத்திரம்தான் இருக்குது. உடம்பு ஃபுல்லாக புண்கள். கொஞ்சம் கட்டி வந்துட்டாலே நம்மளால் உட்கார முடியாது. இந்த ஆண்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, பெண்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. பெண்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க அதை மத்தியிலும் கணவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு, வீடுகளில் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அவங்க போய் ஓய்வு எடுப்பாங்க. ஆனால் அந்த ஆண்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, பெட்ஷீட்டை கொண்டு வா, தலைகாணி எடுத்துகிட்டு வா, சுடு தண்ணி போடு, தைலத்தை கொண்டு வா, முடியலன்னு சொல்லி கொஞ்சம்தான் உடம்பு சரியாமல் இருக்கும். ஆனால் ரொம்ப வீடே ஒரு மாதிரி அந்த ஆண்கள் மாற்றிடுவாங்க. யோபு ஒரு ஆண், ஆனால் ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்யலை. சாம்பலில் படுத்து உட்கார்ந்து இருக்கிறார் மனுஷன். வேதனை, எல்லாவற்றையும் இழந்துட்டார். ஆஸ்தியை இழந்தாச்சு, அந்தஸ்தை இழந்தாச்சு, பேரை இழந்தாச்சு, எல்லாவற்றையும் இழந்து அப்போது யோபு வாயிலிருந்து இந்த வார்த்தை வருதுன்னா அவன்தான் உத்தமன். இதுதான் கர்த்தருடைய பராமரிப்பு. உங்களையும் ஆண்டவர் அப்படி தான் பராமரிக்கிறார். அவர் சொல்கிறார், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. சிம்சோனுடைய ஆவியை அது காப்பாற்றினது. ஆண்டவர் சிம்சோனை பராமரித்தார், உங்களையும் பராமரிப்பார். யோசேப்பை விற்று போட்ட பொழுதும் அவனை ஆண்டவர் பராமரிக்கிறார். சிறைச்சாலையில் போட்ட பொழுதும் அவனை பராமரிக்கிறார். தேவனுடைய ஆவியை பெற்ற அந்த மனுஷனை போல ஒருவன் உண்டோ, அந்த ஆவி அவனுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படுது. இது கடைசி நாட்கள். நம் உயிரடைய வேணும், நம் உயிரடைய வேணும். இந்த இஸ்ரவேலுடைய ஜனங்கள் ஆண்டவர் வழிநடத்தி அவர்களை பராமரிக்கிறார். இந்த பராமரிப்பு நிச்சயமாய் உங்களுக்குள்ளே ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் நிமித்தமாக உங்கள் வீடுகளையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர்